யாரெல்லாம் இதுக்கு மறுப்பு காட்டுறானே, நான் உணர்ந்து வச்சிருக்கேன், அவனுக்கு நாட்டுக்கு மறுப்பு காட்டுறான், குர்ஆனுக்கு மறுப்பு காட்டுறான், சுன்னாவுக்கு மறுப்பு காட்டுறான், சஹாபாக்களுக்கு மறுப்பு காட்டுறான். எனக்கல்ல இந்த மறுப்பு. நாம் சொன்னது ஆயாத்துல் குர்ஆனியத்தை தவிர, அஹாதீஸுன் நபவியை தவிர, அக்வாலு சஹாபாவை தவிர, அந்த ரிவாய்களை தவிர எங்கள் சிந்தனைகளோ தர்க்கங்களோ நாம மாற்றமாக்கவில்லை. ஜமாஅத்துல அடிப்படையான வழிமுறைகள் தான் எதெல்லாம் குர்ஆன்லையும் எதெல்லாம் சுன்னாலையும் வந்திருக்கிறத பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்கிறாங்க. எந்த விடயத்திலேயோ எது சரி குர்ஆன் வசனங்கான ஒரு விடயமோ, எது சரி நபி வழியில ஒரு விடயத்திலே தனிச்சு உருவாக்க மாட்டாங்க. பரிபூர்ணமா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை எந்த வழிமுறையும் சஹாபாக்கள் நம்புவாங்களோ அந்த வழிமுறை மட்டும்தான் நம்புவாங்க. அதுக்கு மாறான ஆதாரங்களை போட்டுக்கொண்டு நம்ப மாட்டாங்க. ஏனைய கூட்டங்கள் தான் அல் குர்ஆனை சுமந்து அல் ஹதீஸை சுமந்து தான் தேவையமாய் குர்ஆனுக்கு விளக்கம், தான் தேவையமாய் ஹதீஸுக்கு விளக்கம், குர்ஆன் ஆயத்களை எதிரோடு சம்பந்தமாக்க வேண்டும் என்றதை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் மட்டும் தான் எப்படி ரசூலுல்லாஹ் எந்த ஆயத்தை எந்த ஆயத்தோடு சம்பந்தமாக்கி விளக்கம் கொடுத்ததோ விளக்கம் காட்டுவாங்க. சஹாபா வழிமுறை அடிப்படை அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் மட்டும் தான். நபிமொழிகளை எந்த நபிகளின் மொழியோட ஒன்றொன்று சேர்த்து சம்பந்தமாக்கி விளக்கம் கொடுக்க வேண்டுமோ அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் மட்டும் தான் அதெல்லாத்தையும் ஒன்றொன்றா சம்பந்தமாக்கி விளக்கம் காட்டுவாங்க. அதை தவிர ஏனைய பிரிவுகள் அனைத்தும் குர்ஆனை பாவிக்கிறார்கள், ஹதீஸை பாவிக்கிறார்கள். அன்றாலும் எந்தெந்த ஆயத்தலை எதோட சம்பந்தமாக்க வேண்டும் என்றது ரசூலுல்லாஹ் வழிமுறையும் அளவுகோலும் இல்லை. மாறாக அவனுடைய புத்தியாலே, அவனுடைய தர்க்கத்தாலே, அவனுடைய வாதத்தாலே எந்த ஆயத்துக்கு சம்பந்தமாக்க வேண்டும் என்று அவன் முடிவு காண்பான், எந்த ஆயத்து எந்த ஹதீஸ் சம்பந்தமாக அவன் முடிவு காண்பான். அதாலே குர்ஆன் சுன்னா அந்த பேரில் அவன் கொள்கைகளை உருவாக்குறான், விளக்கங்களை போடுறான். அதுக்காகவே தான் இவனுடைய கொள்கைகளும் ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைகளும் மாற்றமா காணுவீங்க. இவனுடைய வழிமுறையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை மாற்றமா காணுவீங்க. இவனுடைய ஃபிக்ஹும் ரசூலுல்லாஹ் ஃபிக்ஹும் மாற்றமா காணுவீங்க. ஏன் ரசூலுல்லாஹ் எந்த ஆயத்தையும் ஹதீஸையும் உண்டாக்கினதோ அதுக்கு மாறாக இவன் உண்டாக்கி பார்க்கிறான். அதுக்காக தீர்ப்பும் உண்டாக முடியாது. சகோதரர்களே, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் மட்டும் தான் எல்லா பாடங்களையும் எல்லா விடயங்களையும் ஏன் நாம சொல்றோம் சஹாபா விளக்கம் என்று சொல்றோம். எந்தெந்த வழிமுறைகளை ஆயத்தையும் ஹதீஸிலையும் உண்டாக்கி சம்பந்தமாக்கி அந்த காலம் பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்க பார்ப்போம். குர்ஆன்ல எத்தனை ஆயத்து இருந்தாலும் எந்த ஆயத்தோடைய சம்பந்தமாக்கி ரசூலுல்லாஹ் விளக்கம் காட்டினதே அதே முறை சஹாபாக்கள் செஞ்சாங்க, அதே முறை நாம் செய்வோம். அதை தவிர இந்த சஹாபா வழிமுறை விட்டு சஹாபாக்கள் எப்படி ஆயத்திலே உண்டாக்கி விளங்கினதை விட்டு நாம் தேவைய மாதிரி ஆயத்தில் உண்டாக்க போனோம் என்றால் புதிய விளக்கம் உருவாக்குவோம். இது ஆகின பிரிவுகள், இது ஆகின இயக்கங்கள், இதாகின கூட்டங்கள், இது அனைத்துமே வழிகேடுகள் என்றாலும் குர்ஆன் சுன்னாவின் பேரில் வழிகேடுகள். அப்ப ஏன் அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் மட்டும் தப்புறாங்க? ஏன் இறக்கிற மாதிரி மார்க்கத்தை வழங்க எந்த ஆயத்தை எடுத்ததோ எந்த ஹதீஸ் எடுத்ததோ எந்த அடிப்படையில் விளக்கத்துக் கண்டு பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹ் விளக்கம் காட்டதோ அதோட இருந்து கொள்றாங்க. அவனுக்கு தலைக்கு பட்டோ இல்லையோ அன்றைய கால மார்க்கமா இருந்தா மார்க்கம் வைத்துக் கொள்வான். படாதத்தை படிக்க செய்வான். பட்டத்தை அவன் தரமாக நம்பி அதுக்கு எதிர்ப்புகளுக்கு பதில் கொடுப்பான். தெரியாதத்தை படிப்பான். ஏனைய கூட்டங்கள் அந்த வழிமுறை தலைக்கு படாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தர்க்கம் வாதத்துக்கு சமமாக இல்லாததை மார்க்கமாக எடுக்க மாட்டான். அவன் மார்க்கம் என்றாயினதே அவன் புத்திக்கு பட வேண்டும். அதுதான் மார்க்கம். புத்திக்கு படல மார்க்கம் அல்ல. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் கிட்ட புத்திக்கு பட்டாத்தா மார்க்கம் என்று அவசியம் அல்ல. மடையனுக்கு படலே நாம் என்ன செய்வோம்? விலங்கல்லாதவனுக்கு விலங்கலே நாம் என்ன செய்வோம்? மார்க்கத்தை மாத்தவா? விலங்கல்லாதவன் படிக்க வேண்டும், தெரியாதவன் திருந்த வேண்டும். மார்க்கம் இறக்கின கருத்திலே இருக்கும், சொன்ன விளக்கத்திலே சமப்போம், தவிர இன்னொரு விளக்கத்திலே இருக்கும்.
ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا